வேந்தனாய் போற்றும் கீழை குடியோனாய் நமக்கு கடமை தவறாது மடமைகளை உழைத்தறிந்து அடிமைகளை உடமைகளை உரிமையாக்கி அம்மையாருக்கும் அந்த இந்திரவாதத்துக்கும் மகனாக பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இன்று என்ன கால தாமதம் சென்னையில இருக்கிறான். சென்னையில தெளிவாக உரைக்க வேண்டும். நான் சாதாரண வேலை செய்யல. என்ன வேலை செய்கின்றாய்? குடிச்சு அடிக்கிறாங்களே, அடிக்கிறான். அட தறி வேறு வேலை, நெசவு தொழில், அற்புதமான தொழில். நாங்க வேலை செய்யும் போது எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என்னடா உன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பத்தி வச்சுக்கிறீங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் மாமா, ஏன்டா நீ சென்னையில இருக்கிறியா, அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன? ஐயோ இங்க இருக்கிற பொண்ணுலாம் தேவையில்லம்மா, அது சுடிதார் எல்லாம் மாட்டிக்கின்னு சூத்திங்கிட்டு போவோம். சுடிதார் மாட்டிக்கின்னு சரி, அது என்ன அடுத்த வார்த்தை? பேண்ட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு போவோம். ஸ்டைல் அதெல்லாம் அது மாதிரி தேவை கிடையாது. ஒரு கிராமத்தை பொண்ணா பாத்துனா சேலை பொண்ணா பாருமான்னு. அடடே, உன்னுடைய ஆசைக்கு கிராமத்து பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம். அது மட்டும் கிடையாது. நான் வேலை செஞ்சீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் பட்டு போட நின்றுக்கிறேன். எத்தனை லட்சம்? 3 லட்சம் ரூபாய். எங்க அம்மாட்ட சொன்ன உடனே பார்த்தா 2 நாள்ல பொண்ணை பார்த்துட்டாங்க. யாரு கொடுக்கா? பொண்ணு கட்சிச்சு 2 நாள்ல. நான் ஏமலனா 3 வருஷமா தேடிக்கிறாங்க, எனக்கு பொண்ணு கிடைக்கல. உனக்கு எப்படின்னா கட்சிச்சு? முகம் வெட்ட மாதிரி எனக்கு ஓட்டு வலி அடிச்சு வயிற்று வலி பொண்ணை பார்த்து என்ன பண்ண, பொண்ணை வாடா கிராமத்துல பொண்ணை பார்த்துட்டு வாடான்னாங்க. நான் வந்து ஊருக்குள்ள இறங்குறான் பேசுறாங்க எல்லாம். இவனுக்கு அந்த பொண்ணு சக்க செவனு பொண்ணு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றேங்க, பொண்டாட்டி ஊத்துறீங்க. தாலி கட்டலாம் பொண்டாட்டி ஆகல, என் பொண்டாட்டி உத்தமி. கேளுங்க, பொண்ணு கிடைக்குமா கிடைக்குமான்னு. அடடே, அவ்வளவு அழகான பெண் கேவலம் இவனுக்கு கிடைத்து விட்டது சொல்றாங்க. பார்த்தா 3 வேலை குளிச்ச அன்னைக்குதான் நானு. அதுக்கு முன்ன குளிச்சா இருக்க மாட்டியா? மாப்பிள்ளாச்சா அப்படியே சென்ட் எடுத்து வாயில அடிச்சுக்கினேன். சென்ட் எடுத்து வாயில அடிச்சுக்கினா? சென்ட் உடம்புல அடிச்சுக்கினேன், பவுடர் தள்ளி அடிச்சுக்கினேன். பவுடர் தலையில அடிச்சுக்கினியா? பவுடர் தலையில அடிப்பாங்க. முகத்துல அடிச்சுக்கினேன். ஐயோ ஷூ தூக்கி காலில் போட்டுக்கினேன். கிளம்பிட்டேன். கரெக்டா சொல்லிட்டான். கிளம்பிட்டேன். கிளம்பிய பொண்ணு ரெடியா இருக்குது. 7 மணி தாலி கட்ட சொல்றாங்க. தாலி கட்டிட்டுங்க. அற்புதமாக மனப்படுத்தி விட்டது. சத்தியமா சொல்றேன், என் மொண்டாட்டி மாதிரி ஊர் உலகத்துல எப்படின்னு தெரியாது. என் மொண்டாட்டி ஊத்திமீங்க. என்ன சொல்ல வரேன்னு இல்ல, ஏதோ கேள்விப்பட்டுக்கிறான், அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டுக்கிறான், அதனால ஒத்துமை எனக்கு ஆட்டோ டொக்கு ஹார்ட் அட்டாக் பாருங்க. ஐயோ ஐயோ, அந்த நொலாங்க நீ பாத்துறீங்க, அதை விட என் முன்னாடி அவர்களை விடவா அந்த சாவலை திருடி அதை விட ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி மாதிரி நீங்க பாத்துருக்க முடியாதுங்க. தாலி கட்டின 7 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு முதல் இரவு உனக்கு பார்த்தா ஒண்ணு சேனையில இருந்து போன் வருது. அங்கிருந்து யாரு நீங்க வேலை செய்றீங்களா? அங்கதான் போன் வருது.
என்னடா 3 லட்சம் பட்டு போற நீங்க என்ன நாளைக்கு ஓடுமா நான் என்னடா பண்றது விருது கிளம்பி போறேன் அந்த லட்சம் தாலி கட்டிய உடனே தகவல் வருகின்றது வேலைக்கு வா வானே நான் வேலைக்கு போத நைட் 10 மணிக்கு நான் முதல்ல இருக்கு நத்தா சபாஷ் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு நீ இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறிய அங்க போறதா இங்க இருக்கிறதானே நீ சென்னைக்கு போகும்போது என்ன கூட்டும் போது வீட்டுல விட்டு நீ போக வேண்டியதானே அண்ணன் இந்த மாதிரி பழகிட்டு இந்த உதவி கூட பண்ண மாட்டான் நீ போய் வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவாங்கன்னா சரி சரி சொல்றேன் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அதிகமா போன் பண்றாரு முதலாளி அழைத்து விட்டால் சேலை நெய்ய வேண்டும் நான் சென்னை செல்கின்றேன் கேட்கின்றான் சொல்றா பாருங்க அதாங்க உத்து மீனா என்ன சொல்றா இது ஆத்துல ஓரம் தண்ணி கிடையாதுங்க அச்சுன்னு போறதுக்கு இது கிணத்து தண்ணி எப்பொழுதும் கொண்டு குடிச்சுக்கலான்ட்டான் உண்மையிலேயே பெருத்த உள்ளம் படைத்தவன் உன்னுடைய மனைவி சத்தியமா இப்ப நினைச்சு பாக்க முன்னாடி நானா ஏன்னா யாருமே அந்த நேரத்துல ஒத்துவாங்களா வேலையாவது பொண்டாட்டி மிகுமா வேலை மிகுமான்னு கேட்பாங்க அந்த நேரத்துல நீ பரவாயில்ல எப்போனாலும் வா வேலைதான் முக்கியம் போய் வான்னு சொன்னாங்க பாரு இப்ப நம்பர உன் முன்னாடி உத்து மீன் நம்பதான் நம்மளுக்கு உடனே கிளம்பி போயிட்டுங்க போயிட்டு 1 மாசம் சென்று வரேன் 1 மாசம் சென்று வருகின்றாய் ஆமா வரேன் தாலியை கட்டு வந்து தான் நம்ம பொண்டாட்டி சொல்லிட்டு மனுஷன் எல்லாம் எப்போ மேல தாங்க எனக்கு 1 மாதத்துல சேலையை நெய்து முடித்து விட்டாய் வரும் போது 2 பைப் ஃபுல்லாத்துன்னு வரேன் மனைவியை பார்க்க வருகின்றோமே என்னடா வாங்கிட்டு வந்த 2 பையில ஐயோ பொரியா அவுல ஒற்றை கலர் வெள்ளம் மெட்ராஸ்ல இருந்து வர ஒரு பொண்டாட்டி முதல்வர் நடக்கல நடக்க போதுன்னா ஒரு மல்லிப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா உனக்கு அவளு பொரிக்கல்ல வெள்ளமா வாங்கி வருவாங்க சாப்பிடும் இல்ல கக்கி சாப்பிடும் பொண்ணுல விரும்பி சாப்பிடுறது வாங்கி வந்தேன் வாங்கி வந்து திண்ணில வச்சுட்டேன் ரூம்ல இருக்கிறேன் ரூம்ல இருக்கிறேன் அடியே கூட்டு மாதிரியா அடியே ஒண்ணு ஓடியாரு ஆசை பாவம் கை எடுங்கன்றான் என்னடா மேல கைய வைக்காதீங்கன்னா என்னடா இது உத்தமே முன்னாடி கேட்டேன் நான் வீட்டுல தூருங்க எனக்கு தொடக்கூடாதுன்னு ஏமலண்ணா உனக்கு முதல்ல இருக்கிற ஆசையே இல்ல மனசு தொலைச்சா போச்சு எனக்கு ஒண்ணும் புரியல எழுத்து விட்டுட்டு இல்லப்பா கம்முன்னு பண்ண உடனே என் பொண்டாட்டி சொல்றேன் என் பொண்டாட்டி சொல்றீங்க இந்த தூரம் நீங்க சிந்தனை பண்ணி என் மூஞ்ச காரி பேசுங்க நீங்க வேணான்னு சொல்ல அப்படியே 300 ரூபாய் முள்ளங்கி பெற்ற மாதிரி சொல்றேன் சுகத்தை கொடுக்க முடியல இந்த 300 ரூபாய் திரும்ப யாருக்கா இருந்து சந்தோஷமா வாங்க இப்ப நான் சொல்றேன் ஏன்னா ஒரு மனைவி கணவனை எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனா அடுத்த பொண்ணை மட்டும் தொடர்பு வந்தா விடவே மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த நேரத்துல 300 ரூபாய் கொடுத்து நீ எங்கனாம சந்தோஷமா சொன்ன பத்தியா சத்தியமா நான் சொல்றேன்டா முன்னாடி புத்திமி தான் கிளம்பியா 3 வீட்டு முடி மாசு போய் இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா எடுத்துட்டு வந்தேன் அவ வாசல் எண்ணிக்கல முன்னாடி போன கணவரத்திலே 300 ரூபாய் கொடுத்து அனுப்பினோமே செலவு பண்ணாரா பண்ணவில்லையா என்று அவளோடு நான் உடனே வந்தேன் இல்லைங்க கூட்டு உள்ள நோயா நில்லுன்னா முன்னாடி விஷயம் கேட்டேன் நான் 300 ரூபாய் கொடுத்தேன்னு என்ன பண்ணேன்னு கேட்டேன் கணக்கு கேட்பாங்கல்ல
சத்தியமா சொல்றீங்க, என் உயிரை கூட என் பொண்டாட்டி ஊத்துவீங்க. சரி நான் சொல்லுடா. ஏன் தெரியுமா அவன் என்ன கேட்டா தெரியுமா? 300 ரூபாய் குடுத்தா என்ன பண்ணுன்னு கேட்டா. நீ என்ன 300 ரூபாய் குடுத்தா நான் 3ஆவது வீட்டு முனி மாட்டை குடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வந்து சொன்னேன். அதுக்கு சொன்னா பாருங்க என் என்ன பொண்டாட்டி, தெரிவித்தான்? அட பாரு என்னடா 300 ரூபாய் குடுத்தா எடுத்துட்டு போய் 3ஆவது வீட்டு முனி மாட்டை குடுத்து சந்தோஷமா இருந்து வந்தியா? அவன் வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான் 10 ரூபா தான் கொடுப்பான். நீ 300 முகத்தை அப்படி காட்டு. ஆமா, என்ன? வயசுல பெரிய மனுஷன் ஆகுறியான்னு பாக்குற காரி முடிச்சுட்டு இது உன்னா கூட சேர்ந்து நான் வேற 4 முறை சொன்னேன். சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி. கத்தி எத்தி வெட்டுன்றான். இது எப்பேர் பட்ட கோட்டை தமிழ்நாடு தென்னிலங்கை ஆளக்கூடியவர் ராவணேஸ்வரர். நேத்திரம் படைத்த ராவணேஸ்வரர் எனக்கு நிகர் உங்களுக்கு நிகர் யாரும் இருக்க முடியுமா? இருக்கின்றார்களா? இல்லை, இது பிறக்கத்தான் முடியுமா? அது ஓடுற சிங்கம், அந்த சிங்கத்தை வாயிலி நீங்க தான், அந்த சிறுத்தை வாயிலி நீங்க தான், சிறுத்தையின் வாயிலும் நானேதான், அந்த யானை வாயிலி நீங்க தான், யானையின் வாயிலும் நான் தான், அந்த கோழி வாயிலி நீங்க தான், என் குஞ்சு வாயிலி நீங்க. கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, அந்த கோழி போட்ட முட்டை, அந்த முட்டையில போட்ட கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சு உங்க பேர் சொல்லிக்கிட்டா வருது வெளியா. இந்த தென்னிலங்கை மொத்தம் 1008 வீதிகள். ஒவ்வொரு வீதிக்கும் 108 சிவலிங்கத்தை அமர்த்திருக்கின்றேன் வழிபடுவதற்காக. என்னங்க உங்களை கண்டாவே என்ன பொம்பளைங்க ஐயா வராருன்னா தொடர்பு கட்டதான். நீங்க வரீங்கன்னா பெருகிட்டு மறுபடியும் வழி கொடுப்பாங்க. அப்படியா? இருந்தாலும் இன்றைய தினத்திலே என் போனுக்கு நிகரானவன் யாராகிலும் இருக்கின்றானா என்று திக்விஜயம் புறப்பட வேண்டும். புறப்பட்டு வா திக்விஜயா.